வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. கனேடிய தேர்தல் இம்முறை ஒரு சரித்திரம் படைக்கலாம். அதிக சதவீத வாக்காளர்கள் வாக்களிக்க முன்வரலாம். அதற்கு அத்தாட்சியாக கடந்த வார இறுதியில் முன்கூட்டியே வாக்களிக்க ஒதுக்கப்பட்ட 4 தினங்களும் பல வாக்குச்சாவடிகளில் நீண்ட வரிசைகள் காணப்பட்டன. சில இடங்களில் 1.5 மணி நேரம் வரிசையில் காத்திருந்த பின்னரே வாக்களிக்க முடிந்தது. செவ்வாய்க்கிழமை ஏஜென்சி வெளியிட்ட முதற்கட்ட மதிப்பீடுகள் கடந்த வார இறுதியில் 7.3 மில்லியன் வாக்காளர்கள் முன்கூட்டியே வாக்களித்துள்ளனர். இது 2021ஆம் ஆண்டு தேர்தலில் முன்கூட்டியே வாக்களித்த 5.8 மில்லியன் வாக்குகளை விட 25% அதிகமாகும். வழமைக்கு மாறாக இம்முறை தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்ற உந்துதல் பெரும்பாலானவர்களுக்கு ஏற்பட காரணம், தேர்தலில் வெற்றி பெற போகும் கட்சியின் தலைவரே பிரதமராக போகிறார். அந்த பிரதமர் தான் கனடாவின் தெற்கு அண்டை நாடான அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எதிர்கொள்ள போகிறார். வேறு விதமாக சொன்னால், இது வழமையான நாடாளுமன்ற தேர்தலாக பார்க்கப்படவில்லை, பிரதமருக்கான தேர்தலாகவே பார்க்கப்படுகிறது. சில நாடுகளில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும். அதில் நாட்டின் ஜனாதிபதியாக யார் வர வேண்டும் என்று மக்கள் வாக்களிப்பார்கள். தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் போது அதில் குறிப்பிட்ட கட்சி, உள்ளூர் வேட்பாளரின் தகுதி மற்றும் செல்வாக்கு எல்லாமே பார்த்தே மக்கள் வாக்களிப்பார்கள். சில நேரங்களில் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடையலாம். கனடாவில் பிரதமருக்காக தேர்தல் நடத்தப்படுவதில்லை. ஆனால் இம்முறை நாடாளுமன்ற தேர்தல் பிரதமருக்கான தேர்தலாகவே பார்க்கப்படுகிறது. அதனால் குறிப்பிட்ட கட்சி, உள்ளூர் வேட்பாளரின் தகுதி மற்றும் செல்வாக்கு எல்லாவற்றையும் விட எந்த கட்சியின் தலைவர் பிரதமராக வந்து அமெரிக்க ஜனாதிபதியை திறமையாக எதிர்கொள்வார் என்ற ரீதியில் பெரும்பாலான வாக்காளர்கள் வாக்களிக்கிறார்கள் என்று கருத்து கணிப்புகள் காட்டுகின்றன. கனேடிய பிரதமர் மார்க் கார்னியின் அரசியல் வரலாறு என்ன என்று பார்த்தால், ஆச்சரியகரமாக அவருக்கு நீண்டகால அரசியல் பின்னணி எதுவும் கிடையாது. அவருடைய அரசியல் வாழ்க்கை சில மாதங்கள் மட்டுமே. இதற்கு முன் அவர் எந்த தேர்தலிலும் போட்டியிட்டதில்லை. மார்க் கார்னி ஒரு பொருளாதார நிபுணர், பாரம்பரிய அரசியல்வாதி அல்ல. ஆனால் கனடாவின் இரு பிரதான கட்சிகளும் கடந்த காலத்தில் இவரை தமது அரசாங்கத்தின் நிதியமைச்சராக பதவியேற்குமாறு வேண்டுகோள் விடுத்தன. 2 வேண்டுகோளையும் அவர் நிராகரித்தார். லிபரல் கட்சியின் தலைவராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ தலைமை பதவியை ராஜினாமா செய்த போது, மார்க் கார்னி இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி லிபரல் கட்சி தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்தார். கிட்டத்தட்ட 86% வாக்குகளால் லிபரல் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதாவது மார்க் கார்னி கிட்டத்தட்ட 3 மாத கால அரசியல்வாதி. ஆனால் அது ஏற்கனவே ஒரு ரோலர் கோஸ்டர் சவாரி. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடாவுடன் வர்த்தகம் மற்றும் வார்த்தை போரை தொடங்கும் வரை முன்னாள் மத்திய வங்கியாளரான மார்க் கார்னி கனடாவின் மிக குறுகிய காலம் பணியாற்றிய பிரதமர்களில் ஒருவராக தோன்றினார். ஜஸ்டின் ட்ரூடோவின் ராஜினாமா மற்றும் லிபரல் கட்சி தலைமை போட்டியை தொடர்ந்து மார்ச் 14ஆம் தேதி பதவியேற்ற கார்னி இப்போது ஏப்ரல் 28 நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கெடுப்பில் முன்னணியில் உள்ளார். ட்ரம்ப் கனடாவின் பொருளாதாரம் மற்றும் இறையாண்மையை கிட்டத்தட்ட தினசரி தாக்க தொடங்கும் வரை லிபரல் கட்சிக்கு ஒரு வியத்தகு திருப்பத்தை குறிக்கிறது. ஜனவரி நடுப்பகுதியில் நானோஸ் நடத்திய கருத்து கணிப்பில் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு 47% ஆதரவு இருந்தது. லிபரல் கட்சிக்கு இருந்த ஆதரவு வெறும் 20% மட்டுமே. ட்ரம்பின் வர்த்தக போர் மற்றும் கனடாவை 51வது அமெரிக்க மாநிலமாக மாற்றுவதற்கான கேலி பேச்சுக்கள் கனேடியர்களை கோபப்படுத்தியது மற்றும் கனேடிய தேசியவாதத்தின் எழுச்சிக்கு வழிவகுத்தது. இது லிபரல் கட்சியின் தேர்தல் கதையை புரட்ட உதவியது. கடைசியாக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் லிபரல் கட்சிக்கு 46% ஆதரவு உள்ளது. மான்ட்ரியோவில் உள்ள மெக்கில் பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் பேராசிரியர் டேனியல் பாலண்ட், அரசியல் டைமிங் தான் எல்லாமே. மார்க் கார்னி அரசியல் களத்தில் மிகவும் சாதகமான நேரத்தில் நுழைந்தார் என்று கூறினார். கார்னியின் எதிர்ப்பாளர் கன்சர்வேட்டிவ் தலைவர் பியோ போலியர் ஒரு தொழில் அரசியல்வாதி மற்றும் பிரபலமான ஜனரஞ்சகவாதி. ட்ரம்ப் ஸ்டைல் அதிரடி நபர். கனடா ஃபர்ஸ்ட் என்ற முழக்கத்துடன் போட்டியிடும் அவர்தான் கனடாவின் அடுத்த பிரதமர் என்ற நிலை
ட்ரம்ப் வாயை திறக்கும் வரை காணப்பட்டது. இந்த தேர்தல் கனடா ஜனரஞ்சகத்தை ஏற்றுக்கொள்ளுமா அல்லது நிராகரிக்குமா என்பதற்கான ஒரு சோதனை. டேனியல் பேலண்ட் அது பற்றி கூறிய போது, கார்னியின் பொருளாதாரத்துறை அனுபவம் மற்றும் அமைதியின் காரணமாக பல வாக்காளர்கள் கார்னியை விரும்புவதாக தாம் கருதுவதாக கூறினார். டொனால்ட் ட்ரம்ப் விளைவு இல்லாவிட்டால் கன்சர்வேட்டிவ்கள் இப்போது வாக்கெடுப்பில் மிகவும் வலுவான நிலையில் இருப்பார்கள் என்றார். ட்ரம்ப் தற்போது வெள்ளை மாளிகையில் இல்லை என்றால் இந்த தேர்தல் பந்தயத்தில் லிபரல் கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்று கற்பனை செய்வது கடினம். சில மாதங்களுக்கு முன்பு அவர்கள் எவ்வளவு செல்வாக்கற்றவர்கள் என்பதை கருத்தில் கொண்டு பார்த்தால் அது தெரியும் என்று அவர் கூறினார். இந்த மார்க் கார்னி யார்? கார்னி கனடாவின் மத்திய வங்கியின் தலைவராக இருந்த போது கனடாவுக்கு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகளை வெற்றிகரமாக சமாளித்தார். பின்னர் அவர் பேங்க் ஆஃப் இங்கிலாந்தின் தலைவராக இருந்து பிரிட்டனில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகளை வெற்றிகரமாக சமாளித்தார். பேங்க் ஆஃப் இங்கிலாந்து 1694ஆம் ஆண்டு நிறுவப்பட்டதிலிருந்து அதன் தலைவராக நியமிக்கப்பட்ட முதலாவது பிரிட்டிஷ் பிரஜையற்றவர் இவர்தான். 2008ஆம் ஆண்டு உலகளாவிய நிதி நெருக்கடியிலிருந்து பல நாடுகளை விட கனடா வேகமாக மீண்ட பின்னர் பிரிட்டிஷ் வங்கியில் இவரது நியமனம் பிரிட்டனின் அப்போதைய ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி என இரு கட்சிகளின் பாராட்டை பெற்றது. அமெரிக்க முன்னாள் கருவூல செயலாளர் ஹென்றி போல்சன், ஒரு நாடு தனது மத்திய வங்கியின் தலைவராக ஒரு வெளிநாட்டவரை தேர்ந்தெடுப்பது அசாதாரணமானது என்றும் அது மார்க் கார்னி எவ்வளவு போற்றப்படுகிறார் என்பதற்கான அடையாளம் என்றும் கூறினார். அவர் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறார். அவர் ஒரு தெளிவான சிந்தனையாளர் மற்றும் அவர் நிதி குளிர்ச்சியை புரிந்து கொள்கிறார். அவர் எந்த ஒரு பொருளாதார நெருக்கடிக்கும் மிகவும் நன்றாக தயார் நிலையில் இருக்கிறார் என்று ஹென்றி போல்சன் கூறினார். 60 வயதான கார்னி கனேடிய பொருளாதாரத்தில் பண பாய்ச்சலை தக்கவைத்து வட்டி விகிதங்களை மிக குறைந்த அளவுக்கு விரைவாக குறைத்தவர். வங்கியாளர்களுடன் இணைந்து நிதி நெருக்கடியின் போது கடன் வழங்குவதை தக்க வைத்து விமர்சன ரீதியாக வட்டி விகிதங்கள் குறைவாகவே இருக்கும் என்று மக்களுக்கு தெரியப்படுத்தியவர். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் பின்பற்ற விரும்பும் ஒரு வரையறை இருக்கிறது. அது என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வட்டி விகிதங்களை வரலாற்று குறைந்த மட்டத்தில் வைத்திருப்பது. அதற்கு உறுதியளித்த முதல் மத்திய வங்கியாளர் மார்க் கார்னி. பிரிட்டனில் பிரெக்சிட்டின் மோசமான தாக்கங்களை நிர்வகிக்க கார்னி உதவினார். இப்போது கனடாவின் சவாலான காலங்களுக்கு கார்னி சரியான பின்னணியை கொண்டிருப்பதாக போல்சன் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, கார்னியை மதிக்காத எவரும் அவருடன் பழகியதாக எனக்கு தெரியாது. அவர்கள் அவருடன் உடன்பட்டாலும் அல்லது உடன்படவில்லை என்றாலும் அவர்கள் அவரை மதிக்கிறார்கள். அவர் ஒரு மிக மிக அழகான நடத்தை கொண்டவர் என்றார். கனடாவின் கன்சர்வேட்டிவ் மற்றும் லிபரல் பிரதமர்கள் இருவரும் கார்னியை தங்கள் நிதியமைச்சராக மாற்ற முயன்றனர் என்று குறிப்பிட்டிருந்தோம். நிதியமைச்சர் பதவி கனடாவின் அரசாங்கத்தில் இரண்டாவது மிக சக்தி வாய்ந்த பதவி. கன்சர்வேட்டிவ் கட்சியின் முன்னாள் பிரதமர் ஸ்டீபன் ஹார்பர் கார்னியை பேங்க் ஆஃப் கனடாவின் தலைவராக நியமித்தார். பின்னர் அவரை தமது கட்சியின் சார்பில் நிதி அமைச்சராக்க முன்வந்தார். கார்னியின் லிபரல் முன்னோடியான ஜஸ்டின் ட்ரூடோ அவரை தனது நிதி அமைச்சராக்க நீண்ட காலமாக முயன்றார். 2003ஆம் ஆண்டு கனேடிய மத்திய வங்கியின் துணை ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கு முன்பு கார்னி லண்டன், டோக்கியோ, நியூயார்க் மற்றும் டொரண்டோவில் 13 ஆண்டுகள் வங்கியாளராக பணியாற்றினார். தற்போது ட்ரம்பின் நடவடிக்கைகள் மற்றும் கேவலப்படுத்தும் வார்த்தைகளின் பின் அமெரிக்காவுடனான கனடாவின் நெருங்கிய நட்பு முடிவுக்கு வந்துவிட்டது என்று கார்னி கூறினார். மேலும் அவர் ட்ரம்பை கடுமையாக குற்றம் சாட்டினார். கார்னியின் முன்னோடி பிரதமரை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக கனடாவின் கவர்னர் ட்ரூடோ என்று ட்ரம்ப் கேலி செய்தார். ஆனால் ட்ரம்ப் கார்னியை கேலி செய்யவில்லை. மரியாதையாக பிரதமர் கார்னி என்று அழைத்தார். ஆனால் 51வது மாநிலமாக மாறுவதன் மூலம் கனடா பெரிதும் பயனடையும் என்ற தனது நிலைப்பாட்டை ட்ரம்ப் மாற்றிக்கொள்ளவில்லை என்று வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் இந்த மாதம் தெரிவித்தார். உலக பொருளாதார தலைமையின் கவசத்தை அமெரிக்கா ஏற்றுக்கொண்ட 80 ஆண்டு காலம் முடிந்துவிட்டதாக கார்னி கூறினார். மேலும் கூறிய கார்னி, அந்த பெருமை அமெரிக்காவுக்கு திரும்ப போவதும் இல்லை. கனடாவில் உள்ள நாம் அமெரிக்காவுடன் புதிய உறவை உருவாக்க வேண்டும் என்றார்.
தேர்ந்தெடுக்கப்பட்டால் இரு பொருளாதாரங்களையும் பாதிக்கும் நிச்சயமற்ற தன்மையை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் அமெரிக்காவுடனான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் மறுபரிசீலனைகள் விரைவுபடுத்தப்படுவதாக கார்னி கூறினார். ஜனாதிபதி டிரம்ப் சர்வதேச வர்த்தக அமைப்பை அடிப்படையில் மறுசீரமைக்க முயற்சிக்கிறார். மேலும் அவர் உலக பொருளாதாரத்தை சிதைக்கிறார் என்று தெரிவித்த கார்னி, டிரம்பால் கனடாவுக்கு விளைவிக்கக்கூடிய சேதம் கனடாவுக்கான பிரதமரின் மேசையில் யார் இருக்க போகிறார்கள் என்பதில் தங்கியிருக்கிறது என்றார். நீங்கள் கனேடிய பிரஜையாக இருந்து இன்னமும் வாக்களிக்காவிட்டால் தேர்தல் தேதி இம்மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை வாக்களிக்க தவறாதீர்கள்.